இந்த அபிஷேகம் செய்யும் போது பாருங்கள், அது எங்களுக்கு உயிர் சத்து கூடக்கூடிய பால், தயிர், பழங்கள், மஞ்சள், நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாம் உயிர் சத்து கொடுக்கக்கூடியதுன்னா சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாராயணம் பண்ணப்பட்டு அந்த அபிஷேகம் பல தடவைகள் பாருங்கள், கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த சிலையில் பாருங்கள், சக்தி வாய்ந்த அந்த சிலையில் ஊற்றும் போது இவர்களும் சக்தி வாய்ந்த ஊற்றி அந்த சக்தி வாய்ந்த உயிர் சத்து கூடிய அந்த பாலை இன்னும் உயிர் சக்தியாக்கி எங்களுக்கு தீர்த்தங்களாக கொடுக்குறார்கள். இவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்கள், எங்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சார்கள். நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் எல்லாம் செய்தார்கள். அவர்கள் வருமானம் பெறுவதற்கோ, அவர்கள் நம்மளை வச்சு உழைக்கிறதுக்கோ, பிற பேர் பெறுறதுக்கோ, மாலை போடணும், பிற பச்சை உடம்பு இருக்கணும், அதுகளுக்கெல்லாம் அவங்க வரல. 18 சித்தர்கள் அவர்கள் நம்மளுக்கு வழிகாட்ட. அதில் யோசிச்சு பாருங்கள், யாகங்கள் மூலம் பாருங்கள் உயிர் சக்தி, உயிரை காப்பாற்றக்கூடிய நவதானியங்கள், உயிரை காப்பாற்றக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையும் பாருங்கள் அந்த நெருப்பில் விடும்போது சக்தி வாய்ந்த மந்திரங்கள், சக்தி வாய்ந்த ஞானிகள் பாருங்கள் எல்லோரும் பாராயணம் பண்ணும்போது அது சக்தி பெற்று பாருங்கள் அது நம்மளுக்கு மாற்றத்தை சுவாசத்தின் மூலம் மாற்றத்தை உண்டாக்கி அது மண்டலத்தில் மாற்றத்தில் உண்டாக்கி ஒரு அமைதி வரும்.